எவ்வளோ பெரிய ஆணி இறங்கிச்சா இல்லை பஞ்சரான மாதிரி தெரியுதா ப்ரோ? ஐயோ. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்பியாச்சு. எடுத்த உடனே ஓலாவில் ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. கஸ்டமர் லொக்கேஷனுக்கும் வந்துட்டோம். லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். இங்கே தான் காமிக்குது கஸ்டமர் லொக்கேஷன். கால் பண்ணுவோம். என்ன கோழி இணையத்துக்கு கூவுது? நாட்டு கோழி தட்டு நிறைய அந்த நான் இதில் யூடியூப்பில் அடிக்கிறேன்ல, அது மாதிரி அடிங்க அடிங்க வெறும் குழம்பு. எனக்கு வைத்தியம். ஹலோ, லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் மேம். இங்கே இங்கே ஆம்ராஸ்ன்னு இருக்கே, அதுவா? அந்த ஃப்ளாட்டா? இங்கே அங்கே தானே? ஓகேங்க. ஓகே, வாங்க, வெயிட் பண்ணுறேன். கஸ்டமர் கீழே வந்துட்டுருக்காங்களாம். இந்த ஃப்ளாட் தானா? ஆம்ராஸ் ஹேக்யூ ரெசிடென்சி. பேரே வேறு லெவலில் இருக்குது பாருங்க. போகலாம். ஹெல்மெட் போட்டுக்கிறீங்களா? போடலின்னா 100 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. பரவாயில்லையா? இல்லைன்னா கையில் வச்சுக்கோங்க, போலீஸ் பார்த்தனா கூட போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். கையில் வச்சுக்கோ, போட்டது தான் போட்டுக்கோங்க. உட்காருங்க, போகலாம். சொல்லமா? இங்கே ஆஃபீஸ்க்கா? ஆமாம் ப்ரோ, கம்பல்சரி 2 பேரும் ஹெல்மெட் போட்டு ஆகணும். நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்களோ ஓலா ஓட்டுறீங்களோ அப்படி இல்லை, நார்மலாக போனாலே பிடிக்கிறாங்க. நானே என் தங்கச்சியும் போன பிடிங்க, ஏன் பின்னாடி ஹெல்மெட் போடல அப்படின்னு பிடிச்சாங்க. அப்புறம் சரி தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு சொல்லிட்டு புதுசாக கம்பெனிக்கு போய் ஹெல்மெட் ஒன்று வாங்கி வந்து 200 ரூபா அந்த ஹெல்மெட்டு காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ, ரேப்பிடோ ஓலா ஊபர் எல்லாமே தான் இருக்குது ப்ரோ. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. அதெல்லாம் நான் எல்லாமே ஓட்டுவேன் ப்ரோ. ஆமாம். பின்னாடி காற்று இல்லையா பாருங்க டயரில். உட்காந்து அப்படியே பாருங்க ப்ரோ. இறங்கிச்சா இல்லை பஞ்சரான மாதிரி தெரியுதா ப்ரோ? ஐயோ ஐயோ போச்சே. பஞ்சரா இல்லை காற்று இல்லையான்னு தெரியலையே. பஞ்சரான மாதிரி தான் தெரிகிறது. போகும்போது காற்று அடிச்சுட்டு போவோம். உட்காரு. ஏன்னா டப்பு டப்புன்னு அடிக்குது, சவுண்டு கேட்குது இல்லை, என்னன்னு தெரியலையே. வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், தெரியும் அப்படியே. ரொம்ப இல்லை ப்ரோ, சின்ன பஞ்சர்னா பொறுமையாக தான் இறங்கும். காலையில் ஃபஸ்ட்டு ஆர்டரே பஞ்சரா? சரிதான், ஃபஸ்ட்டு ரைடே காலைல சம்பவம் ஆயிடுச்சு. ஐயோ, போகிற வழியில் கடை எங்கே தான் பார்க்கலாம். இந்த ஒரு கடை இருக்கு ப்ரோ, இங்கே இருக்கு. பஞ்சரா தெரிலண்ணா, டியூப்லெஸ்ண்ணா. டயரே இப்போ தான் ப்ரோ மாற்றினேன், புது டயரு, டியூப்லெஸ்ண்ணா. தெரிலண்ணா. ஆமாண்ணா, பஞ்சர் தாண்ணா. அதோ பாருண்ணா, ஆணி இருக்குண்ணா. போதுமாண்ணா? அண்ணா காலையிலே பஞ்சரா? அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ காமிச்சிது? எவ்வளோ? 70 ரூபாவா? எவ்வளோ நான் பஞ்சர் ஓட்டுறதுக்கு? 70 ரூபாவா? 100 ரூபாவா? 100 ரூபாவா கொடுத்துருங்க ப்ரோ. நான் உங்களுக்கு 30 ரூபா கூகுள் பே பண்ணிடுறேன்.
என்கிட்ட வேற காசு இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டரு. பெட்ரோல் கூட போடல, கொஞ்சம் தான் இருக்குது. ஆணி ஒன்று இருந்துச்சுண்ணா பெருசா, இந்த சென்டர்ல இருந்துச்சுண்ணா. அந்த ரோட்ல வந்தாலே அப்படிதான் ப்ரோ ஆயிடுது. ஆமா, ஏன்னா கல்லுல விட்டாலே அது மாதிரி ஆயிடுது. மெயின் ரோட்ல போனா கூட இப்படி ஆகாது போல. தண்ணியில் மண்ணில் ஊட்டி ஏற்றனால அப்படி ஆயிடுச்சு. அதாண்ணா, எவ்வளோ பெரிய ஆணி பாருண்ணா. இது எத்தா புஷ்ஷுன்னு போயிடும். நம்ம கொஞ்ச தூரம் போயிருந்தா மொத்தமாக போயிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, ஒரு நாள் அப்படிதான் கஸ்டமர் கூட்டின்னு போயிட்டு இருக்கேன், டமாலும் சவுண்டு கேடுச்சு. பார்த்தா பெரிய பஞ்சரி, இவ்வளோ பெரிய ஆணி ஏறி இருந்தது. அவர் வேற, தம்பி எங்க மேடத்துலேருந்து வேலை சரி 5 நிமிஷத்துல போயிடுவாப்பா அப்படின்னு கேட்குறாரு. எப்படின்னா போக முடியும், வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் சொன்னோடனே பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போனாரு. ஆணி ஸ்க்ரூ அவருக்கு, எனக்கு ஆணி இவ்வளோ பெருசு. ரோடே பயங்கரமா இருக்குது. எடுக்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெருசு பாருண்ணா. வா, எவ்வளோ பெரிய ஆணி பாருண்ணா. ஐயோ ஐயோ, நல்ல வேலை டமால் சரி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இதரும் போய் எங்கன்னா இருந்தா கடை தெரியாம தள்ளிட்டு போய் அன்னைக்கு அப்படிதான் ப்ரோ ஆயிடுச்சு. சோயினூர் இருக்குல்ல சத காலேஜ், அங்கே பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கேருந்து கடைக்கு காரை பக்கம் போய் தள்ளிட்டு போனேன் நான். பின்னாடி ஒருத்தர் உக்காந்துட்டாரு, அவரும் தள்ளு வந்தார் கூட கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கிட்ட போனதுக்கப்புறம் அவரால் முடியல, மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ஓலா புக் பண்ணி அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் ரேபிட் தான் ஓட்டுறாரு. அவர் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்போ போயிருந்தாரு ஏசி பே பண்ணுறதுக்கு. அதை கொஞ்சம் வெளியே வெட்டி விட்டுருண்ணா. பொன்னாடி விட்டு தான் பஞ்சரை ஓட்டணும்னா இந்த மாதிரி அதை வெட்டி விடலையானு தெரில, கொஞ்ச தூரம் போய் அது பிச்சுட்டு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு பஞ்சர் ஓட்டியிருக்காங்க. அப்போ ரெண்டு பஞ்சரை பார்த்தா நாங்கள் எதுக்கு 2 பஞ்சர் ஓட்டினேன், டயரே மாற்ற சொல்லிட்டு டயரே மாற்றிட்டேன். அப்போ காசு இருந்துச்சு, 100 ரூபா கொடுத்துருக்கேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. உட்காருங்க ப்ரோ, போகலாம். போகலாமா? காலை இங்கே ஃப்ரெண்டில் கூட வச்சுக்கோங்க. ₹1 கூட காசு வரல. ஆ ஆ ஆ இது 5 நிமிஷம் கூட டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ₹1 கூட கையில் காசு வரல, அதுக்குள்ளே ₹100. அன்றைக்கும் அதே மாதிரி தான். அன்றைக்கும் அதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. அன்றைக்கி காசு இருந்துச்சு, நல்ல வேலை. புரியல, அதெல்லாம் தரமாட்டானுங்க ப்ரோ. நீங்கள் வேறு 10 பேர் தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ₹7 தரீங்கல்ல, அதிலே 10 ரூபா பிடிச்சிப்பானுங்க. ஆமாம், அப்படி நான் உங்களுக்கு காசு எப்படி போகும், இப்படி தான் போவோம் காசு. ஆமாம், கமிஷன் மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் பிடிச்சிடுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு காசு போவோம். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுனா பரவாயில்ல, இங்கே பஞ்சர் ஆயிடுச்சு. ஆளே இல்லாத ரோட்டில் எங்கன்னா போய் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளின்னு தான் வரணும். இன்னும் வண்டியில் இன்ஜின் ஆயில் மாற்றலை ப்ரோ. இன்ஜின் ஆயில் போயிடுச்சு, ₹500 மாற்றுறதுக்கு. அது காசு இல்லாமல் மாற்றாமல் வச்சுட்ருக்கேன் நான். எப்போ சீஸ் ஆகி 5000 செலவு போதோ தெரில. வண்டி நல்லா தான் ப்ரோ போகும். 4 வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. பக்கம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் டைம் ஜாபே தான் ப்ரோ. ஓலா ஓட்டுவேன், அப்புறம் ரேபிடோ ஓட்டுவேன், அப்புறம் போர்ட்டர் ஓட்டுவேன். போர்ட்டர் இந்த டாடா ஏஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா பொருள் ஷிஃப்டிங்லாம், அந்த மாதிரி பைக்கில் வந்துருச்சு. ஆமாம், பைக்கில் வந்துருச்சு. இப்போ சின்ன சின்ன பொருள்லாம் பைக்கில் புக் பண்ணுவாங்க. இப்போ லெட்டரு, சாவி, அடுத்தது புக்கு, பார்சல், மெடிசனு என்ன வேணால் புக் பண்ணுவாங்க. சின்ன ஆனால் வண்டியில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு புக் பண்ணுவாங்க. பெருசாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 20 kg லிமிட்டு. சில பேர் அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்ருவானுங்க பாக்ஸை. நான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது, எப்படி வச்சு எடுத்துகிட்டு போகிறது, கேன்சல் பண்ணி விட்ருவேன். மனசாச்சே இல்லாமல் ஆட்டோவில் போனால் காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு
அதில் புக் பண்ணிருவானுங்க ப்ரோ. இந்த பக்கம் வேறு மெட்ரோ போகிறேன்னு வச்சிட்டானுங்களா, இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக்காக போகும். இந்த பக்கம் இந்த போட்டானுங்க, கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்கானுங்க. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தான் மெட்ரோக்குன்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க, இடிக்கிறானுங்க, உடைக்கிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. முடிச்சிட்டாங்கன்னா அதுதான் எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஆகிடும். சிட்டி ஃபுல்லாகவே ரோடு அப்படி தான் ப்ரோ இருக்குது. வடபழனிலாம் மோசம், போகவே முடியாது. ரோடை மாற்றி விட்டானுங்கள்ல எல்லா ரோடையும். சில ரோடெலாம் ஒன்றே வைக்க விட்டாங்க, அது மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஒரு வாட்டி சாவிலாம் கொடுத்து விட்டாங்க அழகாக பேக்கெட்டில். ஆமாம், மறந்து இப்போ இங்கேருந்து ரொம்ப தூரம் போகுது. எத்தனை கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் கூட போவோம் நாங்கள். இதே மற்ற ஆப்லாம் அப்படி புக் பண்ணி போக முடியுமா? போக முடியாது. அவுட்டரில், சிட்டிக்கு அவுட்டரில் போகாதுங்க. புக் பண்ணிங்கன்னா வந்து எங்கே, நான்லாம் வந்து சென்டர் அங்கேருந்து ரெட் ஹில்ஸ்லாம் போயிருக்கேன் நான். இங்கே இல்லை, இது மெயினான இது சிட்டி உள்ள அண்ணா நகர் அங்கே கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ்லாம் போயிருக்கேன் நான். வந்திருக்கு. ஒரு வாட்டி போரூரில் ஒரு ஆர்டர் எடுத்தேன், அங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போனேன். அந்த மாதிரி ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டு வச்சுக்கோங்களேன், சில டைம் அங்கேருந்து நமக்கு இன்டர்நெட் வராது. அப்போ என்ன பண்ணுவேன், ஓலா ஆன் பண்ணுறேன். ஓலா ஆன் பண்ணி அப்படியே கஸ்டமர் எங்கன்னா கூப்பிட்டு வந்து கோயம்பேடு மெயின் வந்துட்டுனா திருப்பி இதை ஆன் பண்ணிப்பேன். அப்படியே ஓட்டிப்பேன், அப்படியே மாற்றி ஓட்டிக்கிறேன். அப்படியே ரொம்ப நைட்டில் ரொம்ப லாங் போக மாட்டேன். எங்கன்னா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு வர முடியாது, பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், ஆர்டர் அடிக்காது திருப்பி எனக்கு நைட்டில். கிடையாது, இல்லை அன்லிமிட்டட் தான், எங்கே வேணால் வரும். ஆமாம், ஓலாலையும் அதே மாதிரி தான். ஓலாவில் வந்து குன்றத்தூர்லாம் போய்க்கிறேன் ஆர்டருக்கு. குன்றத்தூர்லாம் போயிட்டேன் நான். குன்றத்தூர், ரெடியூஸு, இது ஊர் பேர் தெரியாது, அங்கெல்லாம் போயிடுவேன். மறைமலை நகர். இல்லை, நான் தான் மேப் போட்டு போவேன், கூகுள் மேப் போட்டுருவேன். கூகுள் மேப்பா சில தப்பாக காமிக்கும் ப்ரோ. வர காசெல்லாம் வண்டிக்கும் பெட்ரோலுக்கே சரியாக போயிடுது ப்ரோ. எப்போதான் காசு வரும். ஓலாலாம் ரொம்ப கஷ்டம், ஓலா ராபிடோலாம். சில டைம் நல்லா காசு வரும், சில டைம் காசு வராது. ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபா ஓட்டினீங்கன்னா 500 ரூபா பெட்ரோல் போக 1000 ரூபா நம்ம கையில் வரும். ஆனால் 1500 ரூபா ஓட்டணும், அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் கிடைக்கணும். மெயினான ஏரியானா வந்துடும், அவுட்டரில் போனால் ஆர்டர் வராது. திருப்பி நாங்கள் அங்கேருந்து மெயினான லொக்கேஷனுக்கு வரணும். ஓலாவில் தான் கடுப்பு, ஓலா ராபிடோலாம். ஏன்னா அங்கெல்லாம் கஸ்டமர்ஸே இருக்க மாட்டாங்க, புக் பண்ண மாட்டாங்க. இருக்குது இங்கே தான் இருக்கு. ஆமாம் ப்ரோ, ரெண்டு பிரிட்ஜு கட்டாங்க. வேறு லெவலில் மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். எல்லாமே டெவலப் பண்ணி வருது ப்ரோ. இதானா ஃப்ரெண்ட்ஸ் போல். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஹெல்மெட் ப்ரோ, ஹெல்மெட் ப்ரோ. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. நிறைய பேர் மறந்து அப்படியே போயிடுறாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பாய். பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே சம்பவம், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. நமக்கு 100 ரூபா ஆச்சு பஞ்சருக்கு. நம்மக்கிட்ட 100 ரூபா காசு இல்லையே, சுத்தமாக காசே இல்லை கையில். 1 ரூபா கூட கிடையாது இப்போதைக்கு, ஏன்னா எல்லா காசும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு சொல்லிட்டு இப்போ தான் வந்து 70 ரூபா ஆச்சு பஞ்சருக்கு. மீதி 30 ரூபா காசு இல்லை என்கிட்ட. அவரே கொடுத்தாரு, கஸ்டமரே கொடுத்தாரு. நல்லா கஸ்டமராக இருக்கார். இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். சம்பவமாக நடக்குது நமக்கு மட்டும், ஏனே தெரில. ஆப்பை க்ளோஸ் பண்ணுவோம். 63 ரூபா தான் காமிச்சிது. அப்படின்னா 40 ரூபா கொடுத்துருக்காரு கஸ்டமரு. ரொம்ப நல்ல கஸ்டமர். நல்லா பேசினார் அந்த அண்ணா. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். டாடா, பாய் பாய், see you.